பூம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான ஒரு டாப்பிக்கை பார்க்க போறோங்க. எஸ்பெஷலி இந்தியன்ஸை பத்தி, நம்மளை பத்தி. ஒரு காலத்துல இந்தியன்ஸை பத்தி அவுட் சைடு இந்தியா என்ன மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்னா வந்துட்டு ரொம்ப அவங்களோட ட்ரெடிஷனை மதிக்கிறவங்க, மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கிறவங்க. ஏன் அவுட் சைடு இந்தியா இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெல்த்தியாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறவங்கன்ட்டு நமக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நீங்க வந்து இந்தியன்ஸை பத்தி அவுட் சைடு இந்தியா, எஸ்பெஷலி லைக் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்னாவே ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்கிறவங்க, ரொம்ப டர்ட்டி மக்கள்ங்கிற மாதிரி இமேஜ் தான் நம்மளை பத்தி இருக்கு. I had a boss, he was Indian. They smell like onions. இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ்ல நீங்க ஏதாச்சும் வந்து இந்தியன்ஸை பத்தி ஏதாச்சும் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்கன்னா மோஸ்ட்லி கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கேவலமா பேசுற மாதிரி தான் இருக்கும். கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா பர்சனலி வந்துட்டு நான் வந்து யூஎஸ்ல வந்து என்னோட ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இதோட ரியாலிட்டி ஓரளவுக்கு தெரியும் நல்லாவே. எல்லாரும் இந்தியன்ஸை கேவலமா பாக்குறதில்ல, பட் ஆனா தேர் இஸ் a huge population of மக்கள் இந்தியன்ஸ்னாவே கேவலமா பாக்குறதுன்னு இருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல உட்காந்துட்டு சொல்லலாம் நார்த்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப கேவலமா இருக்காங்க, அதனாலதான் நம்ம இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். பட் நீங்க அவுட் சைடு இந்தியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அதெல்லாம் எந்த கணக்கும் இல்ல. யூ ஆர் ஜஸ்ட் an இந்தியன். நாட்டு எல்லையை தாண்டினா நம்ம மொத்த பெரிய வெள்ளக்காரன் கீழ் சாதியா தானே பாக்குறான். அதாவது பிரவுன் ஸ்கின்ல நீங்க இருந்தீங்கன்னாவே யூ ஆர் ஜஸ்ட் an இந்தியன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பாக்குற 99.99% ஆஃப் மக்கள் எல்லாருமே வந்து நீங்க வந்து அவுட் சைடு இந்தியா இருந்தா கூட யூ ஆர் ஜஸ்ட் இந்தியன் கன்சிடர் பண்ண போறது. நீங்க ஜஸ்ட் an இந்தியன் தான். வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வேர்ல்டுக்கு போய் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கேவலமான கம்யூனிட்டி ஆஃப் மக்கள்னா வந்துட்டு இந்தியன்ஸ் தான் இவங்க எல்லாருமே போர்ட்ரே பண்றாங்க. அது உண்மை கிடையாது, பட் ஆனா போர்ட்ரே பண்ணப்படுறது அப்படிதான். இந்தியன்ஸ் வந்து கேவலமா சொல்றதுக்கான ஒரு வார்த்தைனா ஜீத்துங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. சீக் மக்களை வந்துட்டு குறிப்பிடுறதுக்காக ஒரு வார்த்தையா இருந்துச்சு, பட் ஆனா காலப்போக்கில் வந்துட்டு இந்தியன்ஸை இன்சல்ட் பண்றதுக்கான வார்த்தையா ஜீத்துங்கிற வார்த்தை மாறி. ஏன் நம்மளை வந்துட்டு இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க, கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குங்க. நம்ம ஊர் ஆட்களுக்கு வந்துட்டு சிவிக் சென்ஸ் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நம்ம ஊர்லயே குப்பை போடுறது, அப்புறம் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்க போயும் குப்பை போடுறது, இதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுல பண்ணும் போது நம்ம வந்து ஒரு மாதிரி பாப்பாங்க. பட் ஆனா இதை வந்துட்டு எல்லாரும் பண்றது கிடையாது. ஸ்மால் பாப்புலேஷன் ஆஃப் மக்கள் வந்து செய்யறதுனால மொத்த இந்தியன்ஸும் இப்படிதாங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே ஆகுது. ஒருவான சோறு வெந்து போச்சுன்னா ஒத்த பருக்க தாண்டா ரசிக்க பாக்குறான். அந்த மாதிரி தாண்டா ஒருத்தர் தப்பு பண்ணா இந்தியாவுக்கே கவனம்டா. இந்த வீடியோல ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இதை பத்தி மெயினா கவர் பண்ண போறதை விட ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ, அதாவது ஒரு காலத்துல வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ட்ரெடிஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றத அந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பத்த ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவை வந்து இந்தியா ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு காமிக்கிறது தான் ட்ரெண்டே. அண்ட் அதுக்கு தான் நிறைய வியூஸும் போகும். அதாவது நிறைய பாப்புலர் யூடியூபர்ஸ் லைக் வெஸ்ட்ல இருக்கிற நிறைய பாப்புலர் யூடியூபர்ஸே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை வந்து ரொம்ப கேவலமான இடம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு தான் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 weeks பேக் Joe Fraser சொல்ற ஒரு British YouTuber. This is me on the longest sleeper train in India. Bin, in the bin. And let me tell you, நம்ம ஊர் ஆட்களை வந்துட்டு கேவலமா காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போடுற மாதிரி தான் இருக்குங்க. it was the longest 4 days of my life. There's just way too many people for one carriage. அதாவது இப்போ இவன் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மற்ற விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போடுறா அப்படின்னா அது வந்து மேட்டரே கிடையாது. இது நம்ம ஊர் வந்து டர்ட்டியா இருக்குன்னு காமிக்கிறது அதுதான் ரியாலிட்டி. அதனால அதை காமிக்கிறாங்கன்னா இது ஃபைன். பட் ஆனா இங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வர எல்லா யூடியூபர்ஸுமே வரதே பாத்தீங்கன்னா இந்தியா கேவலமா இருக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் வருது. Namaste. 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 Ma'am, this is a Starbucks. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்கிருந்து இங்க வந்துட்டு 1000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெயின் 4 நாளுக்கு போற ஒரு ட்ரெயின் எடுத்தா அங்க ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருக்காது. ஆக்சுவலி உண்மையை சொன்னா இந்த பையன் கூட வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருந்தாங்க இந்த வீடியோல. நம்ம ஊரை இவங்க காமிக்கும் போது இருக்கிறதுல பெரிய பிரச்சனை நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாத்த விட நம்ம லிட்டர் பண்றதா. அதாவது நம்ம வந்து குப்பையை வெளில தூக்கி போடுறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அவன் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே குப்பை எங்க போடுறதுன்னு கேட்டா நம்ம நாட்டிலே வந்துட்டு வெளில தூக்கி போடு அப்படிங்கிறாங்க. You want me to chuck it out the window? No problem. You just chuck this over there? No problem, sure. No, I can't do that. That's littering. That's not good. Now at the end of the carriage there was actually a bin. No, go. It was honestly pretty horrible to see. இதுதான் நம்ம ஊரை வந்துட்டு ரொம்ப ஒரு டர்ட்டி கண்ட்ரி, நம்ம மக்களே வந்துட்டு டர்ட்டியான மக்கள்ட்டு அந்த இமேஜை கொண்டு போய் சேர்க்குது இல்லைங்க. இதெல்லாம் தான் ரீசனே. இதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ண முடியாதுங்கிற விஷயமே கிடையாது. தாராளமாக வந்து சால்வ் பண்ண முடியும் நம்ம ஊர்லேயே. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனா இருக்குல்ல, சைனா வந்துட்டு சைனீஸ் டிராவலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறவங்க, ரொம்ப லிட்டர் அவங்க வந்துட்டு கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜ் உலக ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சைனா பற்றி அந்த மாதிரி ஒரு இமேஜே கிடையாது. ஏன்னா சைனா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அதுக்கப்புறமேல் கொண்டு வந்துட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சைனா
விட்டு வெளில போறீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களை ட்ராக் பண்ணி வச்சுக்கும். நீங்க அங்க போய் ஏதாச்சும் வந்து ஒரு கேவலமா ஏதாச்சும் நீங்க வந்து நடந்துட்டு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடிஸ் எல்லாம் குறைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னு ஆமா எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க. இப்ப நம்ம பாஸ்போர்ட் இப்ப ஃபாரினர் யாரும் வந்தாலும் பாஸ்போர்ட் வச்சுதான் ட்ரெயின்ல ஏறணும், ஃபிளைட்ல ஏறணும். ஏதாவது ஒரு மாலுக்கு போனா பாஸ்போர்ட் கேட்கறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் உங்களோட ட்ராக் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. அதனால இவங்க சைனாக்காரங்கலாம் வெளில போகும்போது கொஞ்சம் வந்து ஒழுக்கமா நடந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க இமேஜ் அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லா மாறிடுச்சு. கவர்மெண்ட் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கும். எனிவேஸ் இதை எல்லாத்த விட நான் மெயினா இந்த வீடியோல என்ன காமிக்கணும்னு வந்தேன்னா, அதே மாதிரி டைலர் ஒலிவேரா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸை வந்து கேவலமா போர்ட்ரேட் பண்றது குறைச்சலே எல்லாம் பண்ணுவோம். அப்படிங்க நிறைய வீடியோஸ் நம்ம இந்தியன்ஸை பத்தி கேவலமா போட்டிருக்கோம். அப்படி எதுவுமே வந்துட்டு நல்ல விஷயமும் போட்டதே கிடையாது. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான், அயர்லாந்து ஹெவன் டர்ன் டு ஹெல்னு. இந்தியன்ஸ் இந்தியன் ட்ரெஸ் போட்டு இந்தியன் நம்ம சாரி கட்டிட்டு வர மாதிரியும் பின்னாடி வந்து இந்தியன் கொடியை காமிச்சு நம்ம வந்துட்டு அந்த ஊரை வந்துட்டு ஹெல்லாக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் 2 மாசத்துக்கு முன்னாடி ஐ எக்ஸ்போஸ் போர்ச்சுகல்ஸ் இந்தியன் இன்வேஷன். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ ஐ எக்ஸ்போஸ் டெக்சஸ் இந்தியன் இன்வேஷன். டெக்சஸ்ங்கிற ஊரை வந்துட்டு இந்தியன் இன்வைட் பண்ணாங்க. அதை காமிக்கிறதுக்கு தம்ப்நெயில் அந்த ஊர்ல வந்து ஆட்டோ ஓடுதாமா, நம்ம ஊரெல்லாம் வந்துட்டு ஆய் போய் வச்சிருக்கோமா, இந்த மாதிரி தான் தம்ப்நெயில கிரியேட் பண்ணியிருக்கான். அதாவது வேணும்னே வந்துட்டு இந்தியன்ஸ்னாவே வந்துட்டு ரொம்ப கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காகவே அவன் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்றது. இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். பட் ஆனால் இஸ் ஜஸ்ட் அ கை வித் ப்ரொபகேண்டா. அவனுக்கு ஒரு ப்ரொபகேண்டா இருக்குங்கிறத வந்து மக்களுக்கிட்ட போய் திணிக்கிறதுக்காக தான் வந்து வீடியோஸை கிரியேட் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்னாவே வந்துட்டு ஆய் மக்கள்ங்கிறத காமிக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணிருக்கான். நான் ஏன் இவனை மெயினாக சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் த பிக் யூடியூபர்ஸில் இந்தியன்ஸை வந்து இந்தியன்ஸ் மேலே ஹேட் கொண்டு வரதுக்கு ஒன் ஆஃப் த பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுல இவனும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர். எல்லாமே இவர் தானா? அண்ட் இதில் இவன் மெயினாக பண்ண ஒரு வீடியோ என்னன்னா, இந்தியாஸ் இந்தியன் பூப் த்ரோயிங் ஃபெஸ்டிவல்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இருக்கு. லைக் இந்தியா வந்துட்டு வந்து ரொம்ப நல்ல நாடுலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல வந்துட்டு நிறைய ஃபிளாஸும் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஒருத்தவங்க வந்துட்டு நல்ல விஷயத்தையும் கவர் பண்றாங்க, கெட்டதையும் சொல்றாங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது இவன் வந்து இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வராங்க. வரதே எதுக்குன்னா, இந்தியாவில் இருக்க ஆயத்தூக்கி போடுற மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் ஏதோ ஒரு ஊர்ல வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ நம்ம பார்ப்போம், உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பெட்டரா புரியும். That's me at a poop throwing festival in India where the villagers spend 6 months collecting cow. இந்த வீடியோ வந்துட்டு தமிழ்லயும் இருக்கு, தமிழ்லயே போடுறேன். எவ்வளவு சாணி? இந்தியாவில் நடக்கிற சாணி அடிக்கும் திருவிழாவில் இருக்கிறது நான் தான். அங்க கிராம மக்கள் 6 மாசம் மாட்டு சாணத்தை சேகரிச்சு தீபாவளி முடிஞ்சதை கொண்டாட ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசியும் உடம்புல தேய்ச்சும் கொண்டாடுவாங்க. நான் இதுல ஒரு வகையில பார்த்தா நம்ம ஊர் ஆட்களையும் தாங்க தப்பு சொல்லணும். சில மூட நம்பிக்கைகளால நம்ம ஊரை வந்துட்டு உலகம் ஃபுல்லா எவ்வளவு கேவலமா வந்து போய் போட்டு ஆகுதுன்னு பாருங்களேன். கர்நாடகால ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குங்க. அதாவது தீபாவளிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணி எல்லாம் கலெக்ட் பண்ணி தூக்கி போட்டு ஹோலி கொண்டாடுற மாதிரி சாணியை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இவன் வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வந்து இந்த சாணி ஃபெஸ்டிவலை மட்டும் கவர் பண்றதுக்காகவே வந்துட்டு போயிருக்கான். நம்ம ஆட்களும் அதை வந்து அது கூட புரிஞ்சுக்காம இவங்கிட்ட வந்துட்டு சாணி ஃபெஸ்டிவல்ல இவனை கூப்பிட்டு வச்சு வீடியோ எல்லாம் எடுக்க விட்டுருக்காங்க. இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னு எனக்கே இவன் வீடியோ பார்த்துதாங்க தெரியுது. உண்மையா சொல்றேன், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கே டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்க்கும் போது இவன் வந்து போர்ட்ரே பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்றான். அப்போ எப்படி போய் சேரும்? このようなあまり清潔じゃない文化はいらないと思います。இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆயத்தூக்கி போட்டு கொண்டாடுறாங்கன்னா இவங்க கேவலமான மக்கள், நாத்தம் பிடிச்சவனுங்கன்னு தான் யோசிப்பாங்க. அதை வந்து இவன் நல்ல ப்ரொபகேண்டா நல்லா பண்றான். அதுக்கு நம்ம ஊர் ஆட்களும் நல்லா எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுடைய கடவுள் வீரேஸ்வர சுவாமி இந்த மாட்டுச்சாணத்திலிருந்து பிறந்தவர், அதனால இதை நாங்கள் கொண்டாடுகிறோம். 10,000 மைல்களுக்கு மேல் தென்னிந்தியாவுக்கு வந்து என் மொழிபெயர்ப்பாளர் விவேக்குடன் தொலைதூர குமாடபுரா கிராமத்திற்குள் எங்கள் பயணம் தொடங்கிய போது இது ஆரம்பித்தது. லிட்டரலா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலுங்க. அதை வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக இதை வந்து கொண்டாடுற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ரோட்டு ஃபுல்லா சாணி இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. நாங்க குமடரப்பா வந்துட்டோம். ஓ ரொம்ப நன்றி. என் நண்பா என் நண்பா. கொஞ்சம் அப்பப்போ நான் வந்துட்டு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் மாத்திக்கிறேன், சிலதை கேட்க முடியல. And they have collected the dung of it. And this local was kind enough to bring me inside his home and show me something very important he'd been stockpiling. Oh, right here. Okay, it doesn't smell that bad at all. சாணியை வந்து நாங்க ரொம்ப நாளா வந்து சேகரிச்சிட்டு இருக்கோம், அதான் இந்த பையில்னு காமிக்கிறபடி பெருமையா காமிக்கிறபடி. டேய் அவன் வந்து நம்மள அசிங்கப்படுத்த வந்திருக்கா, நீங்க என்னடா அதை போய் பெருமையா காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த சாணத்தை எல்லாம் சேகரிக்க எவ்வளவு காலம் ஆச்சு? ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு மேல. 5 அல்லது 6 மாதங்கள். இது எல்லாமே 6 மாசமா சாணியை சேர்த்து வச்சிருக்கேன்னு பெருமையா காமிக்கிறாங்க. இவன் வேற அவன் அசிங்கப்படுத்த வந்திருக்கான்டா. அப்போ இங்க கொஞ்சம் இருக்கு. இது புதுசு. அப்படியா? புதுசா இருக்கு. ஆனா நல்லது. அறிவியல் சோதனைக்கு இது வந்து
நீங்க சும்மா நாங்க சாப்பிடுறோம், ஆனா கொஞ்சம் தினமும். அப்ப நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுவீங்களா? இதுதாங்க எனக்கு பிரச்சனையே. முட்டாள்தனம் இதெல்லாம் வந்துட்டு லிட்டரா முட்டாள்தனம் தான். அவனை கூட சொல்ல முடியாது, நம்ம ஊர் ஆட்களோட முட்டாள்தனத்தை தான் சொல்லணும். இவன் இருந்தாலும் என்ன சொல்றான்னா, சயின்டிபிக்கலி இட்ஸ் ப்ரூவன். ஆமா, என்னது மாட்டு சாணத்தை திங்கிறது வந்து உடம்புக்கு நல்லது, கேன்சர் போகும், சயின்டிபிக்கலி ப்ரூவன். எந்த சயின்டிபிக்கலி ப்ரூவன்? எந்த பேப்பர் எடுத்து காமி. ஒன்றும் தெரியாது, சும்மா எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்ல பரப்புறான்ட்டு வந்துட்டு நம்பிட்டு இருக்காது. மாட்டு சாணத்தை சாப்பிட்றது, மாட்டு யூரினை குடிச்சா உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் யாரும் அப்ரூவ் பண்ணிருக்கா? பசுவோட அந்த யூரின்ல இருந்து எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. இட்ஸ் ப்ரூவன். WHO World Health Organization strongly advises against consuming animal waste due to scientific health risk. அது சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது கிடையாது, கெடுதல். ஹை ரிஸ்க் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பசு மாட்டு யூரின் குடிச்சா கேன்சர் குணமாகும்னு வாட்ஸ்அப்ல பரப்புது. பசுவே ஆனா கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. மாடு சாப்பிட்டு அதோட வேஸ்ட் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதை சாப்பிட்டா உடம்புக்கு எப்படி நல்லதாகும்? முட்டாள்தனங்க இதெல்லாம். நமக்கே இவ்வளவு கோவம் வருதுங்கும் போது வெளிநாட்டுல இருக்கிறவங்க பார்த்தானா, யார் அவனுங்கன்னா அறிவுகட்டவனுங்க தானே நினைப்பாங்க. ஆபீஸ்ல அப்படிதான் நினைப்பாங்க. அறிவுகட்டத்தனமா பண்ணா அப்புறம் அப்படிதான் நினைப்பாங்க. Proven that if you eat a little bit, it cures cancer. Daily. How much do you eat daily? Can you show me? Just a small amount. Small. Anything. My God. முட்டாள்தனத்தை. இதுதாங்க பிரச்சனை. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இப்ப நம்மளே வந்து சைனாக்காரன் வந்துட்டு ஐயே அவனுக்கு வந்து பூச்சி எல்லாம் திங்கிறவங்க அப்படின்னு நினைப்பாங்களே, நம்மளே நினைப்போம் அதான் உண்மை. அவனுக்கு வந்து பூச்சி ஊறுறது பறக்கிறது எதா இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டுருவானுங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். இதே சைனாக்காரன் பார்த்தனா, நம்மளாச்சும் வந்து பூச்சியை தான் சாப்பிட்றோம், இந்தியாக்காரனுக்கு வந்துட்டு ஆயே சாப்பிட்றாங்க அப்படிதான் நினைப்பாங்க. அதான் நினைப்பாங்க யாரா இருந்தாலும். இந்த மாதிரி முட்டாள்தனத்தினாலதான் அதெல்லாம். அறிவியல் பூர்வமா உங்க ஆய்வகத்துல சோதிச்சு பார்க்கலாம். ஆமா, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுங்க. நாங்க தினமும் இதோடவே தான் பழகி இருக்கோம். எந்த புற்றுநோய் இல்ல எதுவா இருந்தாலும் சரி நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒன்னும் நிரூபிக்கப்பட கிடையாது. இவனுங்களா வந்துட்டு கிளப்பி விடுறானுங்க. நாம எங்க இருக்கோம்னு விளக்க முடியுமா? ஏன்னா இந்தியா ஒரு பெரிய நாடு, 1.45 பில்லியன் மக்கள். நாம இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில சரி கர்நாடகா மாநிலத்துல இருக்கோம். அது குமாடபுரான்னு சொல்ற ஒரு சின்ன கிராமம்ங்க. கர்நாடகால குமாடபுரான்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிறதுங்க. இவன் சொல்றான் வந்துட்டு இங்க மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்றான். ஆனா தமிழ்ல என்ன காமிக்கிறான்? மொத்த இந்தியாவிலேயே நடக்கிற மாதிரி தான் அவன் காமிக்கிறான். இந்த மாடுகள் நாளைக்கு கொண்டாட்டத்தோட ஒரு முக்கிய பகுதியா இருக்கும். புனிதமான கடவுள் மாதிரி இல்லையா? அதாவது நம்ம ஊர்ல வந்துட்டு மாட்டை கடவுளாட்ட பாக்குறோம், அதெல்லாம் வந்துட்டு ஓகே ஃபைன். அதுக்கு நான் அதோட ஆய சாப்பிடுறது இதெல்லாம் வந்துட்டு முட்டாள்தனங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அதான் பிரச்சனை. சரி, இப்போ கிராம தலைவர் எனக்கு பெரிய சாணி குவியலை காட்டுவார். நாளைக்கு கிராம தலைவர் எனக்கு பெரிய சாணி குவியலை காட்டுறதுலயும் நான் சாணி குவியல் சேகரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். கிராமத்துல எல்லா இடத்திலையும் நான் சாணி குவியல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். மாட்டுச்சாணம், ஓ மை காட், அடக்கடவுளே, பாருங்க அந்த குவியலை பாருங்க, அது பெருசு. ஓ மை காட். கொஞ்சம் அதிகமா உற்சாகமாகிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாங்க இத ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசுவோம். இது நோய்களை குணப்படுத்தும், அற்புதங்களை நிகழ்த்தும், கனவுகளை நிறைவேற்றும், எல்லாமே இது அற்புதமானது. சர்காஸ்டிக்கா சொல்றான் அதெல்லாம். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நாளைக்கு இது 20 அடி உயரத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பெருசு. அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். பட் ஆனா இந்த ஆள் அசிங்கப்படுத்ததான் வந்திருக்கான். சர்காஸ்டிக்கா நம்ம ஊரை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கான். Everyone here is extremely nice. I would recommend to come down here. The nicest village I've been to maybe. Cow poop explosion, cow poop bomb. டேய், cow poop bomb. சாணிக்கு நடுவுல பட்டாசு வச்சு வெடிச்சிட்டு இருக்காங்க. குறக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா, போடா. Poop bomb. இதுல வந்துட்டு நம்ம டிஃபெண்ட் கூட பண்ண முடியாதுங்க. அதாங்க பிரச்சனை. டேய், எங்க ஊர் அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல கூட முடியாதுங்க. விஷுவலா அவன் காமிக்கிறான். நல்லா இருக்கு, நல்லா ஸ்மெல் இருக்கு. இது நான் ஒரிஜினல் ஆடியோ காமிச்சேன், நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா ஸ்மெல் இருக்கு. தமிழ்நாட்டுல தான் எங்கேயோ இருக்குது இது. அட்லீஸ்ட் அந்த ஊர்ல தமிழ் தான் பேசுறாங்க. This will be extremely valuable ammunition in the poop war. அந்த ஆய வந்துட்டு ரொம்ப தேவைப்படுற ஒரு பாம் அப்படிங்கிறாங்க. தான் போட்டது. இது சாணி போர்ல மதிப்புமிக்க ஆயுதமா இருக்கும். பறக்கிறத பார்க்க நான் உற்சாகமா இருக்கேன். நான் விமான டிக்கெட்டுகளை 10 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். நாம ஜாலியா இருக்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோ. 10 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஆய் ஃபெஸ்டிவலை கண்டுபிடிக்கிறதுக்காக. பக்கத்து ஊர்ல இருந்துட்டு நமக்கு தெரிய கிடையாது. எனக்கு இதை பத்தி சத்தியமா தெரியாது.
மாடுகள் பீரங்கிகள் மாதிரி பயன்படுத்தப்படுது. 2ஆம் உலக போர் தொழிற்சாலை மாடுகள் பீரங்கிகள் மாதிரி எப்படியே மாடு போடுற ஆய் வந்துட்டு பீரங்கியாட்ட யூஸ் பண்றான்லாம் சொல்லிட்டு இருக்கான். 2ஆம் உலக போர் தொழிற்சாலைகள் போல இந்த மாடு என்கிட்ட வந்து பயமுறுத்துது. இலசுகள் உற்சாகமா இருக்கு. பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னா தமிழ்ல தாங்க எல்லாமே எழுதியிருக்கு. தமிழ்நாட்டுல தாங்க எங்க நடக்குது தானா? Okay, Muslims participate. As I told you, it's a cultural thing rather than a religious. முஸ்லிம் ஹிந்துன்லாம் அது கணக்கு இல்லைங்க. அந்த ஊர்ல வந்துட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் அவ்வளவுதான். பட் ஆனா அந்த ஃபெஸ்டிவல்ல ஆய தூக்கி போடுறாங்க, அதான் பிரச்சனை. Big skincare industry would collapse overnight if we had this festival everywhere. பெரிய பெரிய ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு ஆய் போடுறதுனால நமக்கு ஸ்கின் கிளியர் ஆகுதுல்ல, அதனால அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு திவாலாயிருமாமா. உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. ஏன்னா நான் மைசூர்ல ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், அது பாக்டீரியாவை கொல்லும். இவர் ஒரு லேப்ல ஒர்க் பண்றங்கிறாரு, படிச்சாலா இருக்காரு. இவர் எப்படி இப்படி பேசுறாரு எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. Unbelievable! Abigoraba! டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறான். இதெல்லாம் காமிச்சா அப்புறம் நம்ம மானம் போகதான் செய்யும். என்ன பண்ண? ஓ மை காட்! இந்தியாவின் சாணி வீசும் திருவிழா. இந்தியாவோட சாணி வீசும் திருவிழா. So disclaimer, not all of India celebrates this event. ஆல்ரெடி நம்ம ஊரை பத்தி கேவலமா நினைக்கிறாங்க. இவன் எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் காமிச்சா இதை பத்தி கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்கான்னு பாப்பீங்களா? only they took collecting litter as seriously as they took collecting cow dung. அதாவது மாட்டு சாணியை பொறுக்கிறதுல நீங்க காமிக்கிற ஆர்வத்தை ஊர்ல இருக்கிற குப்பையை பொறுக்கிருந்தீங்கன்னா ஊர் நல்லா இருந்திருக்கும்னு சொல்றான். உண்மைதான். பிஃபோர் த இன்டர்நெட் we used to think India was like a land of magic carpets and wonder. அதான் உண்மை. ஒரு காலத்துல இந்தியாவை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஊரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரெப்யூட்டேஷனே போயிருச்சு. சவால், அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் பங்கேற்பாளராக இந்தியாவை ஏமாற்ற முடியாது. சாணியை ஜெயிக்க விட மறுத்தேன். சாணியை ஜெயிக்க விட மறுத்தேன். நான் போர்க்களத்தோட மறுபக்கம் வரைக்கும் முழுசா போயே ஆகணும். இவ்வளோ சேத்துல நம்ம வந்து குடிச்சாவே வந்து கொஞ்சம் கேவலமான இருக்கும். இத்தனை பேர் சாணியில முக்கி விளையாண்டு இருக்காங்க, அதான் எனக்கு புரியல. இந்த ஒரு ஃப்ரேம் போதுங்க, நம்மள அசிங்கமா காமிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் போதும். சத்தியமா இவ்வளவுமே ஆயி எனக்கு இதை பார்க்கும்போது இந்த ஃபெஸ்டிவலை நம்ம தவிர்த்துடலாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்தியாவில் எவ்வளவோ நல்ல ஃபெஸ்டிவல்லாம் இருக்கு, ஹோலி, தீபாவளி, எவ்வளவோ நல்ல ஃபெஸ்டிவல் இருக்கு. இந்த ஒன்றை தவிர்த்துடலாமே, இதை மட்டும் பார்க்க வேண்டாமே, மறைங்கிற மாதிரி இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதாவது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியாவை வந்து எந்த இன்டென்ஷன்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் மெயினாக காமிக்கணும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவை நல்ல விஷயமா காமிக்கிறதுக்காக வந்து எடுத்து இப்பெல்லாம் வந்து இந்தியா வந்து கேவலமான ஊருன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து எடுக்கிறாங்க. அவங்க அந்த இன்டென்ஷன்ல வந்து எடுக்கிறாங்கனாலும் அது இருக்குங்கிறனால தான் அதை காமிக்க முடியுது. நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல மாத்திக்க வேண்டியது இருக்குங்க. தாங்க உண்மை. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வந்து சிவிக் சென்ஸ் நமக்கு தேவை, நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேசப்படுது. குப்பை போறதுனால நம்ம ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கினாவே நம்ம ஊர் நல்லா நீட்டா இருக்குங்க. எனிவேஸ், இந்த பூப் ஃபெஸ்டிவலை பத்தியும் இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம ஊர்லயும் இதெல்லாம் வந்து மாத்தணும். இன்கேஸ் ஃபாரினர்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன இன்டென்ஷன்ல எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.